எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எஸ், எதுக்காக சிலுவையிலே பலியானார் என்பதை இங்கே ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த முக்கியத்துவத்தை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் மரித்தவர்கள் கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு பரலோகத்தில் இருந்தார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். மரித்தவர்கள் கூட எழுப்பப்படுகிற அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டிலே எலியா எலிசாக்களின் மூலமாக நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டில் நடக்க முடியாத அற்புதங்களும் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. சொல்லப்போனால் செங்கடல் பிளந்ததும் யோர்தான் விலகி போனதும் புதிய ஏற்பாடு அல்ல, பழைய ஏற்பாடு. பயங்கரமான அற்புதங்களை பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்முடைய அடியார்களை கொண்டு செய்தார். ஆனால் பாவத்தை மன்னித்து நம்மை பாவம் இல்லாமல் மாற்றுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால் அற்புதங்கள் நமக்கு தேவைதான், அதிசயங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு ஏன் மனிதனாய் வந்தார், ஏன் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் முக்கியப்படுத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனியுங்கள். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அந்த கரை என்றால் என்ன தெரியுமா? அதாவது இன்றைக்கு நீங்கள் 40 நாள் ஜெபிக்கிறீர்கள். நன்றாக கவனியுங்கள். இந்த 40 நாள் முடிந்த பின்னாடி நீங்கள் ஜெபிப்பீர்களா என்பது கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு 41வது நாள் ஒரு பயங்கரமான சோர்வு கூட வரலாம். நீங்கள் படுத்து கூட உறங்கி விடலாம். ஏனென்றால் நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கரையாக மாறாது. ஆனால் 2 நாள் 3 நாள் ஒரு பாவத்தை செய்யுங்கள், கண்டிப்பாக அது பழக்கமாக மாறிவிடும். அது உண்மை. ஒரு ஃபோனை பயன்படுத்தி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். நம்முடைய கை உடனடியாக அதைத்தான் நோக்கி போகிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அடிமைத்தனமாக ஒரு கரையாக மாறிவிடும். நான் சிந்தித்து பார்த்துருக்கிறேன். நம்ம வேதம் வாசிக்கிறோம், அந்த வேத வாசிப்பு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று கேட்டால் கொஞ்ச காலம் தொடங்குவோம், கொஞ்ச காலம் உற்சாகமாக இருப்போம், ஆனால் அப்படியே கொஞ்ச காலத்தில் விட்டு விடுவோம். ஆனால் தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கரையை போல ஒட்டிவிடும். இந்த உலகம் நம்மை கரைப்படுத்த தான் பார்க்கிறது. புதிதாக இன்னைக்கு இந்த உலகத்தில் நிறைய பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மனிதனை என்ன செய்கிறது? கரைப்படுத்தத்தான் பார்க்கிறது. அதனால்தான் இந்த உலகத்திலே உங்களை கரைப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை கரைப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்தில் கூட எங்களுடைய சகோதரர் ஐக்கியத்தில் நான் சொன்னேன், மறுதலித்த பேதுருவையும் ஆண்டவர் மன்னித்தார், சந்தேகப்பட்ட தோமாவுக்கும் இரக்கம் கிடைத்தது. ஆனால் பொருளாசையினால் நிரம்பி இருந்த யூதாசுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஏதோ கடைசி நேரம் அவன் காட்டி கொடுக்கவில்லை. அவன் 3 வருடமும் பண பித்து பிடித்தவனாய் இருந்ததைத்தான் நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த மரியாள் அந்த விலையேற பெற்ற நலத தைலத்தை ஊற்றும் போதே சொல்லுகிறான், பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமாம் என்று சொல்லி அந்த பணத்தையும் தான் எடுத்து கொள்ளுகிற அளவிலே அவனுடைய இருதயம் பணத்தினால் கரைபட்டு இருந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்னை ஏதோ ஒரு வகையில் அடிமைப்படுத்துகிறதா? ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக விடாதபடி, ஆண்டவரோடு நெருங்க விடாதபடி, ஆண்டவரோடு உறவாட முடியாதபடி, அதுக்கு பேர் தான் பாவம், வேறொன்றும் அல்ல. அதனால்தான் விபச்சாரக்காரனையும் வேசிக்காரனையும் பொருளாசைக்காரனோடு சேர்த்து எழுதியிருக்கிறார். நாம் கண்டிப்பாக விபச்சாரக்காரனாய் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாய் இருக்க மாட்டோம். ஆனால் பொருளாசை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாய் நுழைந்துவிடும், நம்மை கரையாக்கிவிடும். அதனால்தான் உலகத்தால் கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே. வெளிப்படுத்தல் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன உலகத்தால் கரைப்படுத்தப்படாதவர்கள்? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாக இரவும் பகலும் அவரோடு கூட இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தை ஒருவன் தேவனை விட நேசிக்கிறவனாய் இருப்பானானால்
அவன் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாக போவதற்கு தகுதி இழந்து விடுவான். ஏனென்றால் ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்திற்கு வந்ததே உலகத்தால் நம்மை கரைப்படுத்தப்படாதபடி காத்து கொள்ளத்தான். சன்னியாசிகளாக மாறிவிடுகிறார்கள், எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள், தாடியும் வளர்த்து விடுகிறார்கள். ஆனால் உலகத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை இல்லை என்பதை நான் பார்த்தவரை கற்றுக்கொண்டிருக்கிறேன். பணத்தில் இருந்தவர்களுக்கு விடுதலை இல்லை, பொருளாசையில் இருந்தவர்களுக்கு விடுதலை இல்லை. நாம் இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அவன் ஏதேன் தோட்டத்தில் ஏமாற்றி மனுக்குலத்தை கரையாக்கினான். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீண்டும் மனுக்குலத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் ஒரு கிராமத்திற்கு வந்தானாம். வந்து அவன் சொன்னானாம், நான் இந்த கிராமத்தில் இருக்கிற குரங்கை எல்லாம் வாங்கி கொள்கிறேன், ஒரு குரங்கு 100 ரூபாய் என்று சொன்னானாம். உடனே மக்கள் எல்லாம் குரங்குகளை பிடித்து பிடித்து என்ன கொடுத்தாங்களாம், இவனுக்கு ஏதோ பைத்தியம், பரவாயில்ல நமக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி குரங்கை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், எவ்வளோ கிடைக்குது, 100 ரூபாய் கிடைக்குதுன்னு. அடுத்து சொன்னானா, இனிமேல் குரங்கெல்லாம் யார் பிடிச்சிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு 200 ரூபா அப்படின்னு சொன்னானா. உடனே ஏரியாவில் இருக்கிற எல்லா குரங்கையும் பிடிச்சிட்டு வந்து சந்தோஷமாக 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்களா. அடுத்து திடீரென்று 3வது ஒரு அறிவிப்பு சொன்னானாம், 500 ரூபாய் இப்பொழுது குரங்கை கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் ஓடி ஓடி போய் குரங்கை பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ வாங்கிருச்சு, 500 ரூபாய் வாங்கிருச்சான். அடுத்து சொன்னா, இனிமே குரங்கு பிடிச்சி தர்றவங்களுக்கு எவ்வளோ ரூபா, 1000 ரூபா. நான் பார்த்தா இவங்க என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, 1000 ரூபா சொல்கிறானே குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரம் பண்ண முதலாளி திடீர்னு காணாமல் போயிட்டானா. இன்னும் 1000 ரூபாய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வாங்கின குரங்கையெல்லாம் ஒரு இடத்துல அடைச்சி போட்டிருக்கான். இப்போ அந்த முதலாளியினுடைய வேலைக்காரன் சொல்கிறான், நான் உங்களுக்கு குரங்கை 700 ரூபாய்க்கு தர்றேன்னு. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். 700 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுடலாம், 1000 ரூபாய்க்கு விற்றுடலாம். கிராமமே வந்து கூட்டத்தில் நிற்குது 700 ரூபாய்க்கு குரங்கு வாங்குறதுக்கு. எல்லோரும் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. கடைசியாக எல்லோரும் 700 ரூபாய் கொடுத்து குரங்கை வாங்கினாங்க. எல்லார்ட்டையும் 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்கின குரங்கை ஃபுல்லாக 700 ரூபாய்க்கு விற்றுட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டான். இதுதான் சாத்தானுடைய வேலை. 1000 ரூபா கிடைக்குமேனு 700 ரூபாய்க்கு குரங்கு வாங்கினோன்னா வீட்டில் குரங்கை கட்டி போட்டு வீட்டில் வச்சிருக்கிறான். இன்னைக்கு இப்படித்தான் மனிதர்கள் மாட்டிக்கொண்டு போகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அடிமைப்படுத்துவான். 100லிருந்து 200, 200லிருந்து 500, கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை திருடி விட்டு போய்விடுவான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் நடந்து விட்டதென்றால் அடுத்த நாள் தேவனோடு நீங்கள் இணைந்து விட வேண்டும். சிறு வயதில் ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அதை நினைக்கும் போது தான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதை உணர முடியும். ஒரு தகப்பனுக்கு ஒரே பிள்ளை இருந்தானாம். அந்த பிள்ளையை அவன் தகப்பன் செல்லமாக வளர்த்தானாம். தாய் இல்லாத பிள்ளை என்று சொல்லி தன்னுடைய வேலையிலே கிடைக்கிற சம்பாத்தியங்கள் அன்பையெல்லாம் கொட்டி 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 அவனை வளர்த்த போது அவன் அந்த தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்ததை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தகப்பனுடைய தியாகத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பிள்ளை நன்றாக படித்து விட வேண்டும், வளர்ந்து விட வேண்டும் என்று தினமும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு ஆயிரங்களை சம்பாதித்து வந்து அந்த ஒரு பிள்ளையை வளர்க்கிறான். தியாகத்தோடு அவன் திருமணம் முடிக்கவில்லை. ஆனால் இவனோ அந்த தகப்பனுடைய அன்பையோ தகப்பனுடைய கஷ்டத்தையோ புரிந்து கொள்ளாமல் துன்மார்க்கமாய் வாழ ஆரம்பித்தான். நண்பர்களோடு வாழ ஆரம்பித்தான். வீடுகளில் போய் திருட ஆரம்பித்தான். இப்படியே சில காலம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகும்போது திருடி கொண்டிருக்கிறவன் மாட்டிக்கொண்டான். தப்பித்து வருவதற்காக தன் பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்து அவன் கொலை செய்து விட்டான். கொலை செய்துவிட்டு அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. சத்துரு இப்படித்தானே, பாவம் செய்கிறவரை மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் செய்து முடித்த போது அவனுக்குள்ளே ஒரு இருள் வருகிறது. என்ன, யூதாசு சாக வேண்டியவனா இல்லை சாகிற அளவுக்கு மனதுள்ளவனா? பாவம் அவனை சாவுக்கு நேராக தள்ளினது. பயந்தான், நடுங்கினான், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேரடியாக வீட்டுக்கு ஓடினான். அப்பா அப்பா, என்னை அறியாமல் நான் செய்து விட்டேன், எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அந்த வீட்டில் என்னை பிடித்தார்கள். என்னை எல்லாரும் சேர்ந்து பிடித்த போது தப்பித்து வருவதற்காக நான் கத்தி எடுத்து குத்தி விட்டேன். அப்பா, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கையெல்லாம் நடுங்குகிறது. தகப்பன் உடனே எழும்பினான். அவனுடைய கையில் இருந்த கத்தியை வாங்கி கொண்டான். அவனுடைய சட்டை எடுத்து தான் அணிந்து கொண்டான். நேரடியாக வெளியே போலீஸ் வந்தது. அவன் அல்ல கொலைகாரன், நான் தான் கொலைகாரன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனை ஜெயிலுக்கு கொண்டு போனார்கள். இதுதான் இயேசு நமக்காக செய்திருக்கிறார். நாம் அடிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்,
தகப்பனை ஒவ்வொரு நாளும் போய் ஜெயிலிலே பார்த்தான். அப்பா, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். இவ்வளவு காலம் தகப்பன் கஷ்டப்பட்டது அவனுக்கு புரியவில்லை, கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் ஜெயிலில் இருந்தபோது சொன்னான், எனக்காகத்தானே என் தகப்பன் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார், எனக்காகத்தானே அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அந்த அன்பு அவனை பரிசுத்தமாக்கினது. இனி நான் இப்படி துன்மார்க்கமாய் வாழ மாட்டேன், இனி நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன். உண்மையாகவே சிலுவையை நேசிக்கிறவர்கள் இந்த காலையிலே தேடி வருகிறதை விட கரையில்லாத ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள், பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே அனுதினமும் பரிசுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வார்கள். டிவியை பயன்படுத்துங்கள், நல்லது. மொபைலை பயன்படுத்துங்கள், நல்லது. நல்ல விஞ்ஞானத்தினுடைய காரியங்களை பயன்படுத்துங்கள், நல்லது. நல்ல மருத்துவ வசதிகளை பயன்படுத்துங்கள், நல்லது. ஆனால் எவைகளிலும் உங்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவரே சிலுவைக்கு முன்னாக வந்து தன்னை அர்ப்பணித்தார். அவரே அந்த சிலுவைக்கு நமக்காக வந்து மனிதர்கள் செய்த எல்லா தவறுகளுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கொடுத்தார். அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நாம் நம்மை கரை இல்லாதபடிக்கு, கரைப்படாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்னாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்கலாம். வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இந்த சபைக்கு பரிசுத்த வாழ்வுன்னு பேர் வச்சேன்னா இந்த வசனம் தான். எது பக்தின்னு கேட்டா, உலகத்துல எங்களை கரைபடாதபடிக்கு காத்துக்கொள்றது. ஏன்னா கரைபடாதபடிக்கு நாங்கள் வாழ்றதுக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அதுக்காகத்தான் இயேசு இந்த பூமியில் அவருடைய ரத்தம் சிந்தினார். இப்போ யாரெல்லாம் பரிசுத்தமாக உங்களை காத்துக்கொள்றீங்களோ, நீங்கள் கேட்காமலே உங்களை சிங்காசனத்தில் உயர்த்தி வைப்பார். இதுதான் உண்மை. தானியேல் என்னைக்காவது என்னை சிங்காசனத்தில் உட்கார வைங்கன்னு ஜெபம் பண்ணாரா? இல்லை யோசேப்பு என்னைக்காவது என்ன அந்த மாதிரி கஷ்டத்தை நீக்கி என்ன அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வாங்கன்னு? பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் தேடி வரும். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள், அவர்கள் தேவன் எதற்காக சிலுவை சுமந்தார் என்பதை புரிந்தவர்கள். அதனால் தான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பாவ பழக்க வழக்கங்கள், நிறைய விசுவாசிகளை பார்க்குறேன், நான் பார்க்கிறது என்னன்னா, அவங்க நல்லா ஜோம் பண்ணுறாங்க, வந்து கைகள் அசைச்சு ஜோம் பண்ணுறாங்க. அந்த பக்கம் போனால் கணேஷ் கோயிலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அந்த பக்கம் போனால் மதுபான பாட்டில்களுக்கு அடிமையாக இருக்கிறார். இவர்களுடைய ஆராதனைகளை, ஜெபங்களை தேவன் எப்படி அங்கீகரிக்க முடியும்? அவர் சொல்லுவார், இந்த பாவங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கத்தானே இந்த பூமிக்கு நான் வந்தேன், நீ இன்னும் அவைகளிலே அடிமையாக இருந்து என்னை ஆராதிக்கிற இந்த ஆராதனைக்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன். அதை தான் நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னிடத்தில் இருந்து ஆராதனை எதிர்பார்க்கிறதை விட அந்த கரையில்லாத காரியங்கள் 2 நாள் அவைகளை செய்கிறான். 3ஆவது நாள் அது பழக்கமாக வாருகிறது. வாலிப வயதிலே தன்னுடைய தகப்பன் தண்ணி அடிக்கிறதை பார்க்கிறான். அந்த பெரிய அருவருப்புகளை பார்த்தாலும் இவனும் ஏன் அதில் போய் மாட்டிக்கொள்கிறான். நண்பர்களோடு 2 நாள் செய்கிறான். 3ஆவது நாள் அவது பழக்கமாய் மாறுகிறது. ஒரு நாள் வாழ்க்கையை இன்பம் என்று எண்ணி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு வாழுகிறவர்கள் அல்ல, நித்திய வாழ்க்கையில் அவரோடு வாழும்படி இயேசு தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வீர்கள், உங்களை வேலியடைத்து காத்துக்கொள்வீர்கள், உங்கள் இருதயங்களிலே தீய சிந்தைகள் வராமல் காத்துக்கொள்வீர்கள். பொல்லாத சிந்தைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வோம். ஏனென்றால் என் அருள்நாதர் இயேசு என்னை கரையில்லாத வாழ்வுக்கு நேராக, அப்போ ஒரு நாள் நம்ம எல்லாரும் பரலோகத்தில் போய் நிற்கும்போது அப்போ தூதர்கள் கேட்பார்கள், என்ன இந்த கூட்டம், இது எங்கிருந்து வந்திருக்கு, யார் இந்த கூட்டம், யார் இந்த வெண்கூட்டம், இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்களே. அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், உலகத்தால் கரைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே. ஆமாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த உலக சந்தோஷம் போதும்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சாட்சி கொடுப்பாரா, என் பிள்ளைகளை இந்த உலகம் கரைப்படுத்தவில்லை, உலகத்தால் கரைப்படுத்தப்படாதவர்களை சேர்த்து கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துக்குள்ளே வாழுங்க, தண்ணீரில் தாமரை போல் இருக்கணும்.
உலகத்துக்குள்ளே போய் நல்லா படிங்க, நல்லா சம்பாதிங்க, எதுவும் உங்களை அடிமைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். எந்த பழக்கங்களும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. எந்த காரியங்களும் உங்களை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற காரியம்தான் கரை. அந்த கரை நமக்கு இருந்துடக்கூடாது. ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை பிடிச்சு சாப்பிட்டார்கள் அல்லவா, அது நமக்கு ஒரு கரையாகவே மாறி போனது. அதனுடைய தண்டனை எத்தனை ஆண்டுகள் நம்மோடு நிற்கிறது. அதனால் இது இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதி இருக்கிற 2 பேதுரு 3:14 வாசிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, பாருங்க எப்படி கூப்பிடுறாரு, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய பூமிக்கும் புதிய வானத்துக்கும் காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். நல்லா கவனிங்க. இந்த பக்கம் வலது கை பக்கம் உள்ள கூட்டம், இந்த பக்கம் இடது கை பக்கத்தில் உள்ள கூட்டம். இடது கை பக்கத்தில் இப்படியே நின்றுட்டே இருப்பான். என்ன சொல்ல போறாரோ, என்ன தண்டனை கொடுக்க போறாரோ, என்ன நடக்க போதோன்னு. ஆனால் வலது பக்கத்தில் சமாதானமாக ஒரு கூட்டம் நிற்கும். அவனுக்கு வரப்போகிற ரிசல்ட் முன்னாடியே தெரியும். அவன் சந்தோஷமா நிற்பான், அவன் மகிழ்ச்சியோட நிற்பான். அதனால இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய பூமிக்காய் காத்திருக்கிற நாம், புதிய வானத்திற்காய் காத்திருக்கிற நாம், அங்கே போய் எங்கே நிற்க போகிறோம்? வாத்தியாருக்கு முன்னாடி பயந்துக்கிட்டே நிற்கிற கூட்டம் ஒன்று இருக்கும், சமாதானமாக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கும். பயந்துக்கிட்டே கை கட்டி ஐயோ நரகத்தில் தூக்கி போட்டுருவாரா. அதனால ஆண்டவர் எப்பயுமே நரகத்தை மரணம் என்று அழைக்கிறார், மரணத்தை நித்திரை என்று அழைக்கிறார். நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா, நம்ம பார்க்குற மரணத்தை நித்திரேங்கிறாரு, ஆனால் நரகத்தை மரணங்கிறாரு. அப்போ இந்த மரணம் இது நித்திரை போன்றது பரலோகத்திற்கு, இது பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து வரப்போகிற மரணம் ரொம்ப கொடியது. அதை நினச்சி தான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. அப்போ அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரே தகுதி தான் இங்கே சொல்லியிருக்கு, கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. ஏன்னா கரை பிழை இவைகள் ஒன்றும் இல்லாமல் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ளாதீங்க. வார்த்தைகளில் கரைப்பற்றக்கூடாது. அதிகமான வார்த்தைகள் நம்முடைய ரட்சிப்பையே கரைப்படுத்திடுமா. ஒரு சின்ன சுக்கான் ஒரு கப்பலில் நிற்கிறது போல் பேசும்போது கவனமாக பேசுங்க. ஒன்றும் இல்லை, அதிகமாக பேசிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தைகள் என்னை கரைப்படுத்திடுச்சு. தேவையில்லாமல் ஒரு மணி நேரம் ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டே இருங்களேன். சில நேரம் நல்லவைகளையும் பேசுவோம் தேவ கிருபை இருந்தால், சில நேரம் தேவையில்லாத காரியங்களை பேசி நம்முடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி விடும். அவைகளை கவனிக்க வேண்டியது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆண்டவர் எதுக்காக சிலுவை சுமந்தாரா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் ஒரு மகிமையான சபை. அதனால தான் நம்ம சபைகளை விட்டுறக்கூடாது. சபையை கரை இல்லாமல் மாற்றுறது உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஏதோ இது ஒருத்தனுக்கு தான் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சபையை பரிசுத்தமாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொறுப்பு இருக்குது. ஆதி சபையிலே முதலாக ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்ட போது ஆரோனுடைய மகனாகிய நாதாபும் அபியும் அன்னி அக்கினி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தபோது அந்த ஊழியக்காரனுடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாள் செத்து போனார்கள். ஏன்? அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருந்தாரா? இந்த தொடக்க சபை பரிசுத்தமாக இருந்தால்தான் கடைசி வரை பரிசுத்தமாக இருக்கும். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் சபை அனனியா சப்பிரால். அவர்கள் செய்த பாவத்தை விட இன்றைய சபை 1000 மடங்கு பாவம் செய்யும். ஆனால் ஏன் அவர்கள் செத்து போனார்கள் தெரியுமா? ஒரு மகிமை உள்ள சபை எழும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அடையாளங்களாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ சபைக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது ஒரு பெரிய பரிசுத்தமுள்ள கூட்டத்தை நிறுத்துறதுக்கு தான். பணக்கார கூட்டத்தை இல்லை, ஐஸ்வர்யமுள்ள கூட்டத்தை இல்லை, சொத்து நிறையா சேகரித்த கூட்டத்தை இல்லை. என்ன கூட்டத்தை? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் வாலிபர்கள் மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே ஆண்டவர்களை தூக்கி உயர்த்தி விடுவார். அப்போ அந்த எந்த இடத்துல நான் ஆண்டவர் விரும்புகிற இடத்துக்கு நான் வரணுங்கிறத நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். எவர்களெல்லாம் வாலிப நாட்களில் பரிசுத்தமாக தங்களை காத்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் அசாத்தியமான உயர்வுகளை அடைந்திருக்கிறார்கள், அசாத்தியமான வெற்றிகளை அடைந்திருக்கிறார். அப்போ தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்தமும் பிழை கூட இருக்கக்கூடாது. அது அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம்ல. ஏன்னா அவர் 33 வருஷம் எப்படி வாழ்ந்தார்? பிழையே இல்லாமல். அவர் சொல்கிறாரு, அவங்களாவது என்கிட்ட தப்பு இருக்குன்னு காட்ட முடியுமா? என்ன அவர்கிட்ட தப்பு காமிச்சாங்க? அவர் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னார், உண்மையைத்தானே சொன்னார். இது எப்படி தப்பாக மாற முடியும்? அதனால் 3ஆவது நாள் இந்த ஆலயத்தை இடித்து நாங்கள் திரும்ப கட்டுவேன்னு சொன்னார். அவர் இந்த ஆலயத்தில் சொன்னார், அவர் தன்னுடைய கையை தன்னுடைய சரீரத்துக்காகத்தானே நீட்டினார். இப்படி ஒரு 3 குற்றச்சாட்டுகள் சொன்னான். அது குற்றச்சாட்டுகள் அல்ல, அது உண்மையை இயேசு சொன்னார். அதனால் ஆண்டவர் குறை இல்லாமலும் கரை இல்லாமலும் பிழை இல்லாமலும் வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகள்கிட்ட அதை எதிர்பார்ப்பது நியாயம்தானே?
என்ன மாதிரி என் பிள்ளை வாழணும்னு நினைக்கிறது நியாயம் தானே? அதுக்காக அவர் ரத்தத்தை கிரயமாக சிந்தியிருக்கார்ல, அதை புரிந்து கொண்டு தான் உங்கள் ஊரில் உங்களை பொறுத்து எந்த குற்றச்சாட்டுகளும் சொல்லாதபடி வாழுங்க. பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னால் பரவாயில்லை, குற்றச்சாட்டுகளை உள்ளவர்களாய் நீங்கள் மாறினால் தேவன் உங்களை குறித்து வருத்தப்படுவார். கரையில்லாத வாழ்க்கை வாழணும்ப்பா, பிழையில்லாத வாழ்க்கை வாழணும், அதுக்காகத்தான் நீங்கள் வந்தீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த காலையில் எழும்பி நிற்கலாமா?